ஐம்பால் ஓதி ஆகத்து இருத்தினை. ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய எல்லா லட்சணங்களையும் கூந்தலுக்கு இருக்கிற 5 வித லட்சணம். கூந்தலுக்கு 5 லட்சணம் இருக்கு. ஷாம்பு அட்வர்டைஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தமிழர்கள் சொல்றா கூந்தல்ல 5 லட்சணம் இருக்கணுமா. கூந்தல்ல வாசனை அடிக்கணும், சிக்கு நாட்டு அடிக்கக்கூடாது. கூந்தல்ல பொடுக்கு இருக்கக்கூடாது. கூந்தல் செம்மட்டையா இருக்கக்கூடாது. கூந்தல் மென்மையா இருக்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் கூந்தல்ல இன்னும் விசேஷம் சுருண்டு இருக்கும். இப்படி 5 குணம் இருக்கணுமா. இப்படி 5 குணம் உள்ள கூந்தலுடைய பெண்மணியை தேடிட்டே இருக்காரு. பிரம்மச்சாரியா தான் இருக்கணும். ஆனா எம்பெருமானுக்கு அந்த கட்டத்தில் ஐம்பால் ஓதியை ஆகத்திருத்தினை, அந்த அப்பேற்பட்ட 5 லட்சணங்களோட கூடிய கேசத்தை உடைய கூந்தலையுடைய கோமலவல்லி பிராட்டியாரை நீ மார்பிலே கொண்ட பெறுவான். ஐம்பால் ஓதிய ஆகத்திருத்தினை ஆத்மவட்சத்தலே பஞ்சசல்லட்சணோதக்ர கேசாங்கனா ஸ்தாபகாதீசா என்ன அறம் முதல் 4 வயாய். பெருமாள் தான் தர்மம், மர்த்தம், காமம், மோட்சம் எல்லாம் பெருமாள் தான். என்ன அர்த்தம்? 4 அவன் கொடுத்துதான் கிடைக்கும். யாராவது நமக்கு கொடுக்கறான்னு நினைக்கிறேன், ஏமாந்து போகாதுங்கோ. அவ கொடுக்கல, எல்லாம் நான் தான் தரேன். அவரவர் இறையவர் குறைவிலர், இறையவர் அவரவர் விதி வழி அடைய நின்றனரே. லபதேஜ தொடக்காமான் மயைவ விகிதான் ஹிதான் என்று கண்ணன் கீதையில முழங்கியிருக்கான். நான் தாண்டா கொடுக்குறேன், அவன் கொடுக்குறான்னு நினைச்சிருக்கேன். எங்க ஆபீஸ்ல இந்த டிஏ பில் வாங்கின உடனே அந்த அக்கௌண்டன்ட்டுக்கு 10 ரூபா கொடுத்துட்டு வருவான். அதை பத்தி என்கிட்ட ஒரு நாள் கம்ப்ளைண்ட் பண்ணா, எதுக்குதான் கூட்டிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டா அவனால செக் கொடுக்குறான்னா, படுபா பில்ல கைட்டு போட்டவன் நான் தான்டா. நான் மாடியில உட்காந்துருக்கேன், எனக்கு என்ன பண்றேன்னா சல்யூட் அடிக்க மாட்டேங்கிறேன்னு. அதே மாதிரிதான் பெருமாளுக்கும் நிலைமை. இந்த தேவதைகள் கொடுக்க முடியும், அவன் தான் சங்கல்பிச்சு வச்சிருக்கான் சக்தி கொடுத்து. ஆனா இதுக்கெல்லாம் இந்த குட்டி தேவதை கொடுக்கறதுன்னு நினைச்சிட்டு இருக்கு. அதுக்கதான் ஆழ்வார் சொல்றார், அறமுதல் 4 வயா. நீதான் தர்மார்த்த காம மோட்சம் என்றால் நீ கொடுத்துதான் இந்த 4 வரும். மூர்த்தி 3ஆய், நீ 3 மூர்த்தியா இருக்க. இது 3 மூர்த்தியா என்பது பிராச்சீன வியாக்கியானங்கள்லாம் சிவனாக, பிரம்மாவாக, நீதான் இந்திரனாக, அப்படி 3 சொல்லு வருவார். இன்னொரு வழி கண்டுபிடிச்சிருக்கா சில ஆச்சாரியார். புத்தமூர் சுவாமியில என்ன சொல்றா, எவ்வளவு கட்டணும். நம்ம பார்த்தசாரி சன்னதியில பிரத்யும்ன சங்கர்ஷன் அனிருத்தனோடு இருக்காரு. அந்த மூர்த்தி 3 சொன்னா என்ன போச்சு. ரொம்ப அழகான வழி இது. நம்ம பரமை காந்தி வாழையன்னு நினைச்சு அவஸ்தப்படும். அதுல வாசுதேவ சங்கர்ஷன பிரத்யும்ன அனிருத்தனாக 3 பெருமாள் தானே வரார். வாசுதேவன் தானே 3 ஆறார். அந்த 3 மூர்த்தியும் சொன்னா என்ன போயிடுது. சொல்லு நான் சொல்லு அப்படி ரசிக்கலாம். பார்த்தசாரி சன்னதியில அப்படிதான் சொல்றோம். அறமுதல் 4 வயாய் மூர்த்தி 3ஆய் இருவகை பயனாய். 2 வித எந்த காரியம் செஞ்சாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒண்ணு கிரீஃப் அல்லது சந்தோஷம். ஒருத்தருக்கு கிரீஃப், இன்னொருத்தருக்கு சந்தோஷம். ஒருத்தருக்கு டிராபி, இன்னொருத்தருக்கு துக்கம். அதான பார்த்தோம் நேற்று உங்க ஊர்ல சமாச்சாரம் தான் அது. திருவல்லிக்கேணி சமாச்சாரம் தான் அது. ராத்திரி 12:30 மணிக்கு எங்க ஊர்ல கரண்ட் போயிடுது. ராத்திரி 12:30 மணிக்கு கரண்ட் வந்து பார்த்தா டிராபிக் தோனி வாங்கிட்டு இருக்காரு. வாழ்க்கை சுக் சர்ம நிர்வாககா. சுக்கு துக்கம், சர்மா சந்தோஷம், 2த்தையும் நீதான் கொடுக்கிற. இருவகை பயனாய் ஒன்றாய் விரிந்து நின்றனை. எல்லா இடத்திலையும் நீ இருக்க. இது பெருமாள் ஒருத்தருக்கு தான் முடியும். ஏன்னா எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியவன் நாராயண ஒருத்தன் தான். இதர தேவதைகளுக்கு இது கிடையாது. இதர தேவதைகளுக்கு விக்கிரகம் பிரதிஷ்டை பண்ணினா அந்த விக்கிரகத்துல இருக்க முடியாது. ஏன்னு கேட்டா அவ எல்லா இடத்துலயும் அணுவா ஒரு இடத்துல இருப்பா. மற்ற இடத்துல இந்த கம்ப்யூட்டர்ல கிராபிக்ஸ் பண்ற மாதிரி வேற விக்கிரகம் தான். அதுதான் எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்துக்கு ஏற்றம். நுட்பமா கவனிச்சுக்கோங்க. இவன் தான் விபுவான பெருமாள். நம்ம சம்பிரதாயத்துல பிராட்டியும் விபுன்னு சொல்றா, நாங்க சொல்றோம். நாங்க சொல்லி நினைக்காது. சம்பிரதாயத்தை தன்னாச்சரணம்னு சொல்றா. சுரூப நிரூபாகினால பிராட்டி எல்லா இடத்துலயும் உண்டு. எப்படி இருக்காங்கிறது வேற விஷயம். அவ மூர்த்தியினால இருப்பா. கிடந்து கட்டணா சாமர்த்தியா இருக்காங்க. அவள் இல்லைன்னு சொல்லல. எப்படி இருக்காங்கிறது தான் டிஸ்பியூட். அதாவது தென்னாச்சார சம்பந்தத்துல ரொம்ப வியாக்கியானம் பண்ணி எழுதிட்டார். திருவாய்மொழி வியாக்கியானத்தில் எழுதுறார் சுவாமி, பெருமாளை நிரூபிக்க வேண்டிய பிராட்டி, பெருமாள் எங்கிறதால பிராட்டி இருந்தாலும் அவ விபுவா இருந்து இருக்காளோ அல்லது தன்னுடைய தனி சாமர்த்தியம் இருக்காளோ அது வேற விஷயம். இருக்காள் என்பது இரு சம்பிரதாய இரு கலையாரும் ஒத்துண்ட விஷயம். ஆகையினால் பெருமாளும் பிராட்டியும் தவிர மீதி யாரும் எல்லா இடத்துலயும் இருக்காது முடியாது. முடியுமா? இது ஜீவன் அணு. அதுல பிரம்மா அணு, சிவன் அணு. அவ விக்கிரகத்திலாம் பூஜை பண்ணினோம். நம்மள நினைச்சு நம்ம போட்டோ வச்சிருந்து பாக்குறான், சந்தோஷப்பட்டு அனுபவிக்கும். ஆனா பார்த்தசாரி தான் எல்லா இடத்துலயும் பிசிக்கலா இருக்கும். நீங்க கூட்ட அந்த விக்கிரகத்துல
இருக்க முடியும். ஒரே சமயத்தில் 25 விக்கிரகத்தில் இருக்க முடியாம விபு எல்லா இடத்துலயும் இருக்கான், இங்கேயும் இருக்கான் அங்கேயும் இருக்கான். அதைத்தான் திருமங்கை மன்னர் சொல்றார், ஒன்றாய் விரிந்து நின்றனை. நீ விபுவாய் எல்லா பிரதேசத்திலும் இருக்கு. அனந்தன் அவனுக்கு பெயர். சத்தியம் ஞானம் அனந்தம். நந்தா விளக்கே அளத்தற்கரியாய். அதுக்கு தமிழாம். சத்திய ஞானம் அனந்தத்துக்கு தமிழ் என்னன்னு கேட்டா ஆழ்வான் சாய்ச்சார். நானே என்றால் திருமங்கை ஆழ்வாரே பண்ணியிருக்காரு. நந்தா விளக்கு அப்படின்னா விளக்குன்னு சொன்னார், ஆகையினால ஞானம். நந்தாதுன்னார், அழியாதுன்னார் சத்தியம். அளத்தற்கரியாய் அனந்தம் எல்லா இடத்துலும் இருக்கிறது. அதுதான் சத்தியம் ஞானம் அனந்தத்துக்கு என்ன தமிழ்னா நாங்க சம்னு சொல்லுவோம். நந்தா விளக்கே அளத்தற்கரியாய். அதனால சொல்றார் சுவாமி தேசிகன். எப்படி இவளை விட்டு தெளியாத மரங்கள் தெளிகின்றோமே. அதெல்லாம் அப்படி வியாக்கியானம் பண்ண ஆழ்வார்கள். அதெல்லாம் ஆழ்வார் சொல்றார், ஒன்றாய் விரிந்து நின்றனை. ஆயிடுத்து. நீ எங்க இருக்க முடிச்சுடுறேன். நான் 8 மணி 8:25 எங்க இருக்க எம்பெருமான் என்ன? திருக்குடந்தையில இருக்கு. திருக்குடந்தை எப்ப ஏற்பட்டது? ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் மட்டும் பெருமாள் ஒரு இடத்துல துட்டார்னா அதையும் வர்ணிப்பார். அதைத்தான் சமயத்துல வர்ணிக்கிறான்னு சந்தேகமா இருக்கும். ஏன் வர்ணிக்கிறார்? இயற்கை அழகை வர்ணிக்கிறார்னா அது எம்பெருமான் இருக்கக்கூடிய தேசம். அதனால எம்பெருமான் சம்பந்தப்பட்ட எல்லாமே பிடிக்கும். அதுதான் நமக்கு பெருமாள் சம்பந்தப்பட்ட எல்லாமே பிடிக்கும். சுவாமி நான் தூப்பூர் உபன்யாசம் கேட்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்க உபன்யாசம் கேட்க மாட்டேன் பிடிக்கலன்னு ஒருத்தர். நீர் எங்க உபன்யாசம் ஏன் நினைக்கிறது? பெருமாள் வைபவம் உட்காந்து கேளும் ஐயா. புரியறதோ புரியலையோ பெருமாள் வைபவம். ஆகையினால அதுதான் அடங்கணும். அதனால சில பாட்டிகள் இருப்பா, உனக்கு என்ன புரிஞ்சுன்னு கேட்டா ஒண்ணுமே புரியல. இதனாலும் கேட்டா வசதி பெருமாளை பத்தி சொல்றாரு. நாவாதான் ரொம்ப வசதி. ஏன்னா பெருமாள் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் எதுவானாலும் ரசிக்கும். அதே மாதிரி ஆழ்வார் பெருமாள் சம்பந்தப்பட்ட கும்பகோண சிட்டியை சொல்றார். அந்த சிட்டி எப்படி இருக்கு? குன்றா மதுமலர் சோலை. அதுல மலர் சோலை. அந்த மலர்கள்ல தேன் குற்றவே குன்றாலும் இன்னைக்கு வாசமா பார்க்கலாம். கும்பகோணம் ஆத்திகிரியை சாப்பிட்டு பார்த்துட்டு வெளியூர் ஆத்திகிரி பிடிக்காது. ஏன்னா காவிரி டெல்டால விளையுது. கும்பகோணம் கறியா அவ்வளவு நல்லா இருக்கும். ஆனா மட்ராஸோட காஸ்ட்லி பார்க்க போனா. குன்றெல்லாம் நாம இங்க வாழ்ந்து சொல்றேன். குன்றா மதுமலர் சோலை. குன்றாத தேனையுடைய மலர்களால சோலைகள் இருக்கு. வன்கொடி படப்பை. அங்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷா கொடி, வெத்தலை கொடி. கும்பகோணம் வெத்தலை பிரசித்தம். கும்பகோணம் வெத்தலைன்னா உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன். சுகர் ஜாஸ்தியான டபாலும் வெத்தலை போட்டா சுகர் இறங்கிடும். இது உனக்கு எப்படி தெரியும்? நம்ம நாக்பூர்ல ஒரு ஆத்துக்கு போனா வெத்தலை காவல் வச்சிருக்காரு. கும்பகோணம் வெத்தலை. இதுக்கே கொடி வெத்தலை கொடி ஆத்துல வைக்க முடியாது. பிராமண வெத்தலை கொடி பிடிக்கப்படாது சாஸ்திரம். என் சாஸ்திரம் சொல்லி பார்த்தேன். போகணும் அதெல்லாம் மருந்துக்கு வச்சிருக்கேன். சுகர் ஏன்னா டப்புன்னு போட்டா இறங்கிடும் சுவாமி. அப்படி அதான் அந்த காலத்துல பிராமணார்த்தக்காரர்களுக்கு இவ்வளவு வெத்தலையை கொடுத்து இவ்வளவு ஜாதி பயம் கொடுத்து சாப்பிடுங்கிறார். எதுக்குன்னா அவர் பாட்டுக்கு 24 கிலோ 24 அதிரசம் சாப்பிட்டாலும் அதை சாப்பிட்டாருன்னா அட்ஜஸ்ட் ஆயிடும் உடனே சுகர். பார்த்தா வச்சுக்கோ. அதான் வன்கொடி படப்பை வருபுனல் வந்துட்டே இருக்குமா காவேரி. வருபுனல் பொன்னி மாமணி அலைக்கும் தன் ரத்னத்தை கொண்டு கொடுக்கக்கூடிய காவேரி வரக்கூடிய திருக்குடந்தை. சென்னல் ஒன்கழனி. எங்க பார்த்தாலும் சென்னல். அது எப்பேற்பட்ட சென்னல். அதனால சீரார் சென்னல் கவரி வீசும் செழி திருக்குட. அதிர்ஷ்டம் பண்ண நெல். ஏன் அதிர்ஷ்டம் பண்ண நெல்? அந்த நெல்லை குத்தி 6வது ஆழ்வாருக்கு சக்கரை பொங்கல் பண்ணும். அந்த நெல்லை குத்தி முனியாண்டி கிளாஸ் பிரியாணிக்கு கொடுக்க மாட்டான். அதனால அதிர்ஷ்டம் வாஞ்சல். அதுல சென்னல் ஒன்கழனி திகழ்வனம் உடுத்த அற்புதமா சாதிக்கிறார். அப்பேற்பட்ட நெல்லும் வயல்களும் இருக்கக்கூடிய சோலைகளை உடுத்தின் இருக்கான் கும்பகோணம். டிரஸ்ஸா மேல சுத்தின் திகழ்வனத்தை உடுத்தின் இருக்கு. நீராறும் கடலுடத்த பாடுறாளே அரசியல் விழா அரசு விழாவெல்லாம். நீராறும் கடலுடத்த நிலமடந்தை. அதனால பூமிக்கு சமுத்திரம் வேஷ்டிங்கிறார், புடவைங்கிறார். மேல சுத்தின் இருக்கோ அந்த மாதிரி கும்பகோணம் தன்னை சுத்தி பார்க்க வனமா வயலா வச்சுட்டு இருக்கான். அந்த வயலையெல்லாம் உடுத்திட்டு இருக்க கும்பகோணம். கும்பகோணத்துக்கு ட்ரெஸ் என்னன்னா வயல் உடுத்த கற்போர் புரிசை. கும்பகோணத்தில் இருக்கிறவெல்லாம் இன்டெலிஜென்ட். ஆகையினால கற்போர் புரிசை படிக்கணும்னு அந்த படிக்கிறவாளுடைய கோட்டையா திருக்குடல். கற்போர் புரிசை கனக மாளிகை எல்லாம் தங்கத்தாலான பங்களா. போய் சுரண்டி எடுத்துக்காதுங்க, எல்லாம் சுண்ணாம்பு தான் வச்சிருக்கு. ஆழ்வாருக்கு கனகமா தெரியும். ஏன்னா ஆழ்வார் ஸ்ரீரங்கத்துக்கு மதில் கட்டின பிறகு ரங்கநாதர் மறுபடியும் சேமிச்சார். எவ்வளோ கஷ்டப்பட்டு மதில் கட்டினேன், எவ்வளவு பாடுபட்டு கட்டியிருப்பார். கூலி கொடுக்க முடியாம அந்த சிற்பிகள்லாம் உங்கெல்லாம் வைகுண்டம் அனுப்புறேன்னு சொல்லி கொலை பண்றாரு கேஸ் எல்லா கஷ்டமும் பட்டு கட்டிவிட்டார். ஆனா பெருமாளே உனக்கு ஏற்றபடி தங்கமா மதில் கட்டு இருக்கணும். என்னால முடியல, கல்லால் தான் கட்டினேன், அதுக்கே நான் பாடுபட்டேன். திருமங்கை ஆழ்வார் உடனே பெருமாள் சொன்னாராம், அப்படி பாரு மதில் அப்படின்னா பார்த்தா தங்கமா
தங்கமா சொல்லிச்சுது. எனக்கு தங்கமா தெரியுது, அது போரும் போயிட்டு வா அப்படின்னு ஆழ்வாரையும் தேத்தினான்னு பிரபன்னாமிரதத்துல இருக்கு சரித்திரம். அது மாதிரி கற்போர் புரிசை கனக மாளிகை, அவ வீட்டுல எல்லாம் கொடி வச்சிருக்கா. நீர் கொடி வீசி எல்லா வீட்லயும் கொடி, கருட துவஜம் கட்டிருப்பா போன்றது பெருமாளுடைய கொடி. அவ கட்டிருக்கிற கொடி என்ன பண்ணும்னா அது துணி வாங்குற கொடி இல்ல, பிளாக். அவ கட்சி கொடி வச்சுக்கோங்களேன். நீர் அது கட்சி கொடி, கருட துவஜம் நீர் கொடி. அது ஆனத்தை போய் தொடுமா. ஏன்னா ஒரு பங்களாவும் ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ், அந்த ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ்ல கட்டிக்கிற கொடி வானத்துல போய் ஸ்கிரேப் பண்றது. அதெல்லாம் சந்திரன் இருக்கு, சந்திரன் ஃபுல் சந்திரன் வந்தா கூட பாதிதான் தெரியுமா. ஆகையினா நிமீர் கொடி விசுங்கி இளம்பிரை துவக்கும். பௌர்ணமி கூட பாதி சந்திரன் பாதி இந்த கொடி மறைச்சிடுமா. அது வேற இளம்பிரை சந்திரன் வேகமா போட பிரேக் போட்டு ஸ்பீட் பிரேக்கர்ல மாட்டாவே, டிராபிக் ஜாம்ல மாட்டாவே, இந்த கொடியில மாட்டின்னு சந்திரன் தவிக்கிறான். இளம்பிரை துவக்கும். அப்பேற்பட்ட ஸ்கை ஸ்கிரேப்பர் பில்டிங் இருக்கக்கூடிய கும்பகோணம்னா செல்வம் மல்கு லட்சுமி கடாட்சம் மிகுந்த தென் திருக்குடந்தை, திருக்குடந்தை தென் திருக்குடந்தை தட்சிண கும்பகோணம் தான் அனங்கராச்சார சுவாமி கூட மொழிபெடுத்திருக்காரு. நாம அதிக பிரசங்கி விடுவோமா? அனங்கராச்சார சுவாமி கூட சுந்தர கும்பகோணம் பண்ணிருக்கணும் அபிப்பிராயம் இருக்கு. தட்சிணே கும்பகோணே, தென்னை தெற்கேன்னு அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டார். தெற்கு குடந்தைனா நார்த்து குடந்தை இருக்காது, நார்த்து குடந்தை கிடையாது. அப்படியே தெற்கு குடந்தை ஏன் சொல்றாங்க, அழகான கும்பகோணம் சொல்றேன். அதனால தட்சிணே கும்பகோணேன்னு சுவாமி சார் இன்னைக்கு இருந்தா சுவாமி எனக்கு பெரிய சர்டிபிகேட் கொடுத்துருப்பாரு, கெட்டிக்கார பையன் நீ. சுந்தரே கும்பகோணேன்னு பாடம் பண்ணிடுவான் அண்ணன். அக்ஷயீது புஷ்பாஞ்சிதா ராமகே சௌமியவல்லி ஜல பிராந்த ரவ்யாவகாசே சமாயாத பாதஸ்கேமாபகாதுன்ன ரத்னோத்தமோத்பாசிதே சாலி சம்பூர்ண கேதாரகே தீப்தவன்யாவிருதே நித்ய வித்வத்புரே ஸ்வர்ணதிஷ்யாதிகே நாகசஞ்சாரி பாலேந்து சம்மர்த்தி தத்கேக சஞ்சத் பதாகாயுதே சம்பதா பூரிதே தட்சிணே கும்பகோணே. தென் அப்படிங்கிறத தெற்குன்னு அனங்கராச்சார சுவாமி திருவிழம் பத்தி சாச்சிட்டார். அதுக்கும் அழகுன்னு அர்த்தம் சொல்லிடலாம். ஏன் சிரமம் பண்ணும்? சுந்தரே கும்பகோணேன்னு வாசிக்கலாம். விஜானாம் சமாஜ் அங்க இருக்கிறவாள் என்ன பண்றா, வேத வித்துக்கள் குரூப்பா பாராயணம் பண்றாங்க. சமந்திரோக்தி மன்றத்தோட அந்தடர் மந்திர மொழியுடன் வணங்க. இன்னைக்கு கூட திருக்குடந்தையில எனக்கு அடியருக்கு என்ன ஸ்பெஷல், அடியன் ஊர் என்னவோ மதுரை ஜில்லால இருக்கு வில்லூர். பிராச்சீன காலம் நடாது. எங்களுக்கு ஒண்ணு காஞ்சிபுரம் பெருமாள், அம்மாளுக்கு பட்டம் கொடுத்த பெருமாள் குலம் ஒண்ணு இருக்கு. தெற்கு நாங்க இப்ப செட்டில் ஆயிடுச்சு ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல நாச்சியாருக்கு கைங்கரியம். அமுதன் உனக்கு என்ன ஈடுபாடுன்னு கேட்டா, அமுதன் சமாச்சாரம்னா அந்த ஊருக்கு இப்ப போனா கூட அந்த ஊர் பட்டாச்சாரிகள் வந்துட்டா கருணாகரனா உடனே சந்தேகம் கேட்க 10 பேர் வருவான். எந்த ஊரையும் இப்படி மாட்டான். சுவாமி இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம், இந்த பதத்துக்கு என்ன அர்த்தம், ஏன் இப்படி இருக்கு? சிடுக்குராமன் ஒரு பட்டாச்சார் இருந்தார், அவர் பெருமையே எனக்கு தெரியாது. அங்க 87 ஸ்ரீமத் ராமாயண உபன்யாசம் பண்ண போயிருந்தேன். அவர் இல்லூர் சுவாமி பையன் வந்திருக்கான உடனே மத்தியானம் தங்கி எடுத்து வந்தார். இது கொஞ்சம் அர்த்தம் சொல்லுவோம் ஸ்லோகத்தை கேட்டார். அந்த பதம் நீங்க சரியாயிடு, அப்படி மாத்தினா சரியாயிடும்னு. நாளைக்கு வரேன் தினம் வந்துருந்தார். யாரோ பட்டாச்சாரம் வரான்னு நினைச்சிட்டு. அப்ப ராமனை செய்திக்கு வரையா புத்தகம் நடந்ததுக்கு ராமாயணம் சொல்றேன்னு கேட்டார். அப்ப அவர்கிட்ட வேடிக்கையா சொன்னேன், நம்மளெல்லாம் வெய்யரா சுவாமி காஞ்சி மண்டலத்துக்காரா, பின் சேவையே இல்லாம மொத்தையா போடுறேன். தேப்பெருமாளுக்கு பின் சேவை இருக்கு, ராமனுக்கு பின்னாடி மாலை போடாம மொத்தையா பண்ணுவேன், நான் பண்றேன் சேவவா அப்படின்னா. மறுநாளைக்கு எனக்காக ராமனை சீத்தையும் உட்காந்துச்சு பின் சேவையோட யானவாரத்துல சேவை தாயாரும் பெருமாளும். இப்ப எப்படி இருக்குன்னா, நாங்க ஏன் பண்றதுன்னா புஷ்பம் நிறைய வருது அதனால பண்றது இல்லை, வேற ஒண்ணும் இல்லைன்னு. அப்படியெல்லாம் இருந்தவர் யாருன்னு கூட தெரிஞ்சுக்கல. அப்புறம் ஒருத்தர் சொன்னார், சிறுக்குராமன் உங்களுக்கு பெரிய பட்டாச்சார சுவாமி அத்தாரிட்டி பாஞ்சராத்திரத்துல. ஆனா இன்னைக்கும் அவ வந்தா இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் என்ன, இதுக்கு எப்படி சுவாமி பிரயோகம், நம்மளுக்கு ஒரு வித்வான் ஒருத்தன் விட மாட்டான். அப்படிப்பட்ட பட்டாச்சாரர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆழ்வார் மங்களாசாசனம் அந்தடர் மந்திர மொழியுடன் வணங்க. பாஞ்சராத்திர விற்பனர்களான பிராமணோத்தமர்கள் மந்திர மொழியுடன் வணங்க, மந்திரத்தை சொல்லி வணங்குவா. சில பேர் என்ன பண்ணுவா, அமந்திரைக்க புரோகிதர் தெரியுமோ உங்களுக்கு. பெருமாள் ஆழ்வார் கேட்டார், மோட்சம் கொடுத்தார், பெருமாள் கொடுத்தாச்சு வாரும்னார். இன்னைக்கு கொடுத்தியா, அன்னைக்கு ஏன் கொடுக்கல? நான் முதல்ல கேட்டேன், என் நின்ற யோனிமாய் உயிரிழப்பான் வியோசனவா இன்னின்ற நீர்மை இனியாமுறாமேன்னு கேட்டேன். நான் இன்னும் கஷ்டப்படக்கூடாதுன்னு கேட்டேன். முதல் பாட்டு உற்றேர் உகந்து பணி செய்து இத்தனை நாளாகி திருப்பேரை பெருமான பாடின அப்புறம் மோட்சத்துக்கு கூப்பிடுறேன், இத்தனை நாளா என்ன பண்ணிடுன்னு கேட்டார் பெருமாளை. பெருமாள் பதில் ஒண்ணு இல்லை அவர்கிட்ட. எனக்கு 1000 பாட்டு வேணும், அந்த ஆசைனால பண்ணேன்னு சொல்லணும். அதை பப்ளிக்கா சொல்ல முடியாம பெருமாள் வாய திறக்கலையா. பண்ண ஆழ்வார் சொன்னார், கேட்ட கேள்விக்கு பதில் இல்லையா? யாரங்க மோளம் தட்டு சுழி சும்மடிமிகள் சூரியம் முழக்கின. ஆழ்வார் வைகுண்ட வாரம் மோளம்
கட்டியாச்சுன்னா கேட்ட கேள்விக்கு பதில்னா அதான் சுவாமி வாத்தியாருக்கு மந்திரம் தெரியல கொட்டி மேளம் ரோடுன்னு கட்டி மேல அடிச்சா கத்தியான விஷ்ணு விஷ்ணு ஷட்காரகா தாலியை கட்டுறா தீர்ந்து அந்த மாதிரி அமந்திரஜ புரோகிதர் மாதிரி பெருமாள் பண்ணிவிட்டாங்கிறார். அதே மாதிரி இல்லை, இவெல்லாம் மந்திரஜர்கள். அதனால சொல்றார் அந்தனர் மந்திர மொழியுடன் வணங்க. அவ மந்திரம் சொல்ல சொல்ல வியாக்கரண விற்பனா ஆதிசேஷம் சந்தோஷப்படுறார். ஆடு அரபு அமளியில் அரிசியில் அமர்ந்த பரமா லோகரட்சணமா யோக நிதியில இருக்கக்கூடிய பரமனே. பரமன்னா அமுதன் பரமன். எல்லாம் ரொம்ப திவ்ய தேசங்கள்லாம் நமக்கு எடுத்துட்டோம், நமக்கு தெரியல. பண்ணலாம் விஜயதசமி உற்சவம் நடக்கும். நானே சின்ன வயசுல சேவிச்சிருக்கேன். விஜயதசமி அம்பு போடுறதுக்கு போனோம். அமுதன் போனோம், சக்கரபாணி போனோம், அந்த ஊர்ல அத்தனை பெருமாள் ராஜகோபாலம் எல்லாம் குதிரையில போனோம். அதே மாதிரி பானபுரீஸ்வரர், கும்பேஸ்வரர், நாகேஸ்வரர் அவார்டும் போனோம். எல்லாரும் ஒரே திருதான். ரொம்ப கன்ஜஸ்டட் சிட்டி அது. 5000 இயர் ஓல்டு சிட்டி அது. அந்த ஒரே மகாமகுளத்தில இருந்து இத்தனை பேரும் போனோம். ஆனால் 20-30 வருஷம் முன்னாடி வரைக்கும் அத்தனை சிவன் கோயில இருந்து வர சிவன் எல்லாம் அப்படியே பெருமாள் வந்துருவா. ஆனா பானம் போடக்கூடாது, போகக்கூடாது. அமுதன் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அத்தனை பேரு கிராஸ் பண்ணி கூட்ஸ் வண்டி இருக்கிறது சிடி எக்ஸ்பிரஸ் போற மாதிரி அமுதன் எழுதும். போய் அம்பு போட்ட அப்புறம் மத்தவா நகருவா. அப்படி இருந்த திருக்குடந்தையில இப்ப அதெல்லாம் நடக்க மாட்டேங்கிறது. காரணம் என்ன? நம்மளுடைய அஜாக்கிரதை. அந்த காலத்திலேயே சைவர்கள்லாம் சேர்ந்து பெரிய ஆட்சேபம் பண்ணாங்க. கும்பேஸ்வரர் போனா முதல்ல போடக்கூடாதான், ஏன் அமுதன் வரைக்கும் காத்திருக்கணும்னா. அப்ப ஸ்மார்த்தால் எல்லாம் கூட உட்காந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டா. அக்னி ரவமோ தேவதானா விஷ்ணு பரமஹா. அக்னி மட்டும் தேவதைகள்ல சுப்பீரியர் மோஸ்ட் பரமன் நாராயணன் தான். அதனால அவருக்கு வெயிட் பண்ணத்தான் வேணும். அந்த பரமன் தான் இங்க ஆழ்வார். ஆடு அரபு அமளியில் அரிதியில் அமர்ந்த பரமா. வேதம் சொல்றது அக்னி ரவமோ தேவதானா விஷ்ணு பரமஹா. அப்படியே ஆழ்வார் பரமா அப்பேற்பட்ட பரதேவதையே. நீ நடிகின பணிவன் உன் திருவிடத்தையும் வணங்கினேன். வறுமிடரகலம் ஆற்றோ இணையே. என் பாபம் புண்ணியம் ரெண்டுத்தையும் போக்கடிச்சு உன் மோட்சத்துக்கு இடராக தடங்களாக போக்கடிச்சு நீ திருவடியை எனக்கு தர வேண்டும் என்று 6வது ஆழ்வான் பக்கத்திலே திருமங்கி ஆழ்வார் விண்ணப்பித்த திருவள்ளுவர் பத்திரிகையை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டேன். ஆழ்வாரே இது மகுடம் வச்சு பாடல, அது ஒரு குறையா கம்மநாட்டு ஆழ்வார் பாடினாரு சொல்றாரு. அத்தியாபகர் திருவள்ளிகளில் உண்டாது, இடம் கொண்டு எல்லா ஸ்ரீரங்கத்திலையும் உண்டு. அதனால கம்மநாட்டு ஆழ்வார் பாசுரத்தையும் ஒண்ணு ஆட் பண்ணிட்டு இருக்கோம் நாம. திருமங்கி ஆழ்வார் இந்த பாசுரத்தை தலை மகுடம்னு தேருக்கு பாடணும். கட்டளை கருத்துல பாடல, ஆழ்வார் பாடல, சம்பந்தரும் பாடல. ஆழ்வார் பாடலைங்கிறதுல அந்த குறையை போக்கிச்சு கம்மநாட்டு ஆழ்வார் ஒரு பாடினார். அத்த அத்தியாபகர் நாகமுனிகள் நியமிச்சாரு சொல்றாரு. அத்தியாபகர் ஒரு தடவை சொல்றான் அந்த பாட்டை மட்டும். 4வது திவ்ய பிரபந்தத்துல நான் ஆழ்வார்கள் பாட்டு கம்பநாட்டு ஆழ்வார் பாட்டு ஒண்ணு திருவள்ளுக்கூற்றிகளோடு ஒட்டின்னு வருது. அவர் அதையும் சொல்ற வாஸ்தவம் தான். 3 பாட்டு 3 சொல்றோம். அதனால அந்த பாட்டு கம்பர் வாஸ்தவமான விஷயம். திருமணலுக்கும் சொல்றோம். அந்த மாதிரி கம்பருக்கு ஒரு பெரிய யாரோ கேட்டாங்க கம்பநாட்டு ஆழ்வார் டிஸ்கவுண்ட் யாரையா பண்ணா நாங்க சலுகையில சொல்றோம். ஒவ்வொரு ஊர்லயும் திருத்தெருவு சொல்லிட்டு இருக்கோம். எதுவும் தெரியாம எப்பயான்னு சொன்னா என்ன பண்ண, நாங்க டிஸ்கவுண்ட் பண்ணல. அதனால கம்பநாட்டு ஆழ்வாருக்கு உரிய இடத்த கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சுந்தரநாயக்கரே ஆச்சரியப்பட்ட கோயம்புத்தூர். அப்படியா, அதனால தெரியாது எனக்கு அப்படின்னு. அதனால ஒரு தடவை அந்த பாசுரம் சொல்றோம். எனக்கு நாழி எடுத்து திருவள்ளுக்கூற்றிக்கே சொல்ல சொன்னோம். இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த யானையை அப்படி வர்ணிக்கணுங்கிறது மட்டும் நல்ல கேள்வி. எப்படி நால்வாய் மும்மதத்து இருசெவி ஒரு தனி வேடம், அதுக்கு தொங்கரவாயி 2 காது மும்மதம் அப்படின்னு ஏன் ஆழ்வார் அந்த யானையை வர்ணிக்கிறாருன்னு கேட்டா. எதுக்கு வர்ணிக்கிறார் ஆழ்வார்? 1 2 3 4 வரணும் அதுக்காக சொல்றேன். இல்ல அப்படி சொல்றது நம்ம கவிதை. ஆழ்வார் அப்படி இல்ல. நாலுகவி பெருமாள் என்ன சாதிக்கிறார்னா, குழந்தை கணத்துல விழுந்துச்சு, எடுத்தார் அப்பா. எடுத்த உடனே அந்த கண்ணு அப்படியே இருக்கா, வெங்காயம் அடிபட்டு இருக்கா, அந்த காது அப்படியே இருக்கா, அந்த மூக்கு அப்படியே இருக்கா, அப்படியே அந்த மூக்கு இருக்கு, அந்த காது அப்படியே இருக்கு, போட்ட செயின் கூட அப்படியே இருக்கு, அந்த காதுல போட்ட கடுக்கன் கூட அப்படியே இருக்கு அப்படின்னு தடவி பார்க்கறது போல யானையை சரியா காப்பாத்தினாலும் பெருமாள் சுத்தியவர் வந்து தடவி பார்த்தாராம். அதுக்காகத்தான் ஆழ்வார் நால்வாய். துணிக்கு அடிபடலையா, மதம் பெறுகிறதா, காதில் அடிபடலையா, அப்படி நால்வாய் மும்மதத்தி இருசெவி ஒரு தனி வேடம் அப்படின்னு வர்ணிக்கிறார். அதுதான் பராசரப்பட்டர் பரியவஸ்திதான்னு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வர திருநாமத்துல இந்த ஆழ்வார் பாசுர வச்சுதான் அர்த்தம் சாதிக்கிறார். அந்த யானையை சுத்தி வந்தாராம் பெருமாள். எங்கேயான அடிக்கடி பட்டிருக்கா, இப்ப ஸ்கேன் பண்ண வேண்டி வருமோ என்னவோ
காதல இதுல எங்க முட்டி கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தா அப்படின்னு பரியவஸ்திதான்னு சாதிக்கிறார். அதுக்கு காரணம் இந்த பாசுரம். இந்த நால்வாய் மும்மதத்து இருகை ஒருவன் வேளத்தரந்தையை அப்படிங்கிற கட்டம். அப்படி அழகான இலக்கிய சுவையோட சித்திரபந்தத்துல இலக்கிய சுவை கூட நிர்பந்தம் கிடையாது. அது சித்திரம் தானே முக்கியம். ஆனா எங்க திருமங்கையாழ்வார் அப்படி இல்லை. எங்க போனாலும் அவருக்கு ஆழ்வார் இந்த பெண்களே கூடாது அப்படின்னு சொல்றார். வானிலா முறுவல் சிறுநுதல் பெருந்தோள் மாதரார் மனமுல பயனே பேடினேன். இந்த பொம்மநாட்டிகளை நம்பி ஏமாந்து போறேன்னு பாடுறாரு. அந்த பொம்மநாட்டிகளை பிசாசுன்னு தான் சொல்லணும். அப்போ என்ன அழகான மூஞ்சி, என்ன அழகான தலை அப்படிங்கிற இதை பார்த்தா ஆழ்வாருக்கும் மாறல போல இருக்கு. என்ன ஒருத்தர் இல்ல இல்ல எங்க ஆழ்வாருக்கு எத்த சொன்னாலும் நல்லா சொல்லிதான் வழக்கம். உதார வாக்கு சுவாமி ஸ்ரீய ஸ்ரீயோ உதார வாசகான்னு புறத்தாழ்வார். திருமங்கை ஆழ்வார் குப்பையை கொட்டினா கூட அழகா அடக்கி வச்சு கொட்டுவா. சில பொம்மநாட்டிகள் இது குப்பை தானே, சில பேர் நல்ல துணியை குப்பை மாதிரி வச்சிருப்பா. சில லேடிஸ் குப்பையை கூட நல்லா அழகா அடுக்கி வைப்பா. அப்படிப்பட்டவர் திருமங்கை ஆழ்வார்.